உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங்கை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொசிஷன் இருக்குன்னு வைங்களேன், கிங் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு இந்த கிங் இந்த பானை கலெக்ட் பண்ணும், அதுக்கடுத்து இந்த கிங் இந்த பானை கலெக்ட் பண்ணும், அப்புறம் இந்த பானை கலெக்ட் பண்ணும். இதுதான் கிங் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுக்கிற முறை. சப்போஸ் ஒரு பானை இப்படி இருக்குன்னு வைங்களேன், 2 பானை இப்படி இருக்குது. இப்போ அந்த கிங் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மூவ் பண்ணுறோம். அவங்க ஏதாவது இப்படி ஆடினாங்க இல்லை இப்படி ஆடினாங்கன்னா இந்த பொசிஷனில் இங்கே வச்சாங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த கிங் வந்து 2 பானையும் கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பான் மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே போனீங்கன்னா அவன் ஒரு மூவ் போயிடுவான், பின்னாடியே விரட்டினீங்கன்னா இங்கே போயிடுவான். ரொம்ப க்ளோஸாக எங்கே போனாலுமே அந்த பான் வந்து ப்ரொமோட் ஆகி குயின் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த குயினை வந்து நம்ம இந்த கிங்கை வச்சு எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பானை எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த பான் பின்னாடி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வைக்கிறீங்க, இவன் டபுள் பண்ணிட்டானா அந்த பானை பிடிக்க முடியாது. இதே சிங்கிளாக ஒரு மூவ் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை அடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே போய் இதை பிடிச்சிக்கலாம். ஒன்று, இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஆடினீங்கன்னா நல்ல பிளேயர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பானை டச் பண்ணான்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பானை சேர்த்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கணும். ஆனால் இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை அடிச்சுடுவீங்க. இங்கே வச்சா இங்கே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணாங்கன்னா இதை அடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஆனால் இதை அடிக்க போகிறப்ப இந்த பான் ஃபார்வேர்டு ஆனாலும், இந்த பான் நீங்கள் அடிக்கிறப்ப இன்னொரு ஸ்டெப் இந்த பான் ஃபார்வேர்டு ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த பானை வச்சுருந்தாங்கன்னா எங்கே வைப்பீங்க? ரைட்டுங்களா? இந்த பானை ஒரு ஸ்டெப் வச்சாங்கன்னா இதை அடிப்பீங்க, இந்த ஸ்டெப் வச்சாங்கன்னா இங்கே வந்து இதையும் கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்த மூவில் இதையும் கலெக்ட் பண்ணிடலாம். ஈஸி. ரைட்டுங்களா? நீங்கள் இங்கே வைக்கும்போது, இந்த பானை வைக்கும்போது இதை அடிக்க போகிறேன்னு சொல்லி இங்கே போகும்போது இதை டபுள் பண்ணாங்கனாலும் அதே மாதிரி தான் இதை அடிச்சிடலாம். இங்கே போகும்போது இங்கே வச்சு இதை கலெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான டெக்னிக். எந்த பானை அட்டாக் பண்ண போகிறோம், எதை அடிக்க போகிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து அடிக்கணும். இருக்கிறதுலே பான் எண்டிங் தான் ரொம்ப டஃப்பான எண்டிங். இந்த பான் எண்டிங்கில் நல்ல பிளேயர் கூட சின்ன விஷயத்தில் சில நேரம் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பான் எண்டிங்கில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். பான் எண்டிங்கில் நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதை தவறுகள்லாம் திருத்திக்கலாம். இப்போ நம்ம கிங் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம எப்படி இந்த பிளாக் பான்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பானை அடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இங்கே வைக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த பானை அடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இங்கே வைக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த பானை அடிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம இந்த கிங்கை வச்சு கலெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கிங்கை பற்றி பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.